வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு அழைப்பு. விரும்பிய ஊர்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. தலைமைச் செயலாளருடன் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பின்னணியில் அரசியல் கட்சிகள் இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னை தனியார் ஆலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். சமயபுரம் அருகே பஞ்சாப் நேஷனல் வங்கியில் லாக்கர்களை உடைத்து 5 கிலோ தங்க நகைகள், ரொக்க பணம் கொள்ளை. கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை தேடும் பணியில் போலீசார். மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரையும் கைப்பற்றியது. ஆசிரியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தலைமை செயலாளருடன் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பள்ளிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றது. ஆசிரியர்களை கண்டித்து மாணவர்களும் பெற்றோர்களும் போராடி வருகின்றனர். இந்நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என அரசு சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் போராட்டம் உச்சகட்டம் அடைந்திருப்பதால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தலைமை செயலாளருடன் கோட்டையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் அரசு ஊழியர், ஆசிரியர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிகின்றது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப இன்று வரை கெடு விதிக்கப்பட்டுள்ளது. பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களின் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக அறிவிக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போராட்டம் நடத்தி வரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பின்னணியில் அரசியல் கட்சிகள் இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னை ராயபுரத்தில் உள்ள புனித பீட்டர்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சமூக நலத்துறை மூலம் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு 1036 பயனாளிகளுக்கு தங்கம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் பின்னணியில் அரசியல் கட்சிகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார். வேறு வழி இல்லை, செய்யணும்னு மனம் இருக்கு, ஆனால் நிதி இல்லை அப்படின்னு டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா எந்த அளவுக்கு அரசாங்கத்துடைய கஜானா குறித்து, கருவூலத்தை குறித்து ஒரு பொதுமக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற நிலையில அதை உணர்ந்து திரும்ப வேண்டும். அதான் நாங்கள் சொல்றோம் இல்லையா, இதுல எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, பயமுறுத்தலும் கிடையாது. அவர்கள் தான் அச்சுறுத்துறாங்க அரசு ஊழியர்களா. நாங்கள் மிகப்பெரிய சக்தி என்று சக்தியா இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு அது குறித்து நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஒரு மாணவருடைய எதிர்காலம் அவர்களை ஒரு கேள்விக்குறியாக்கி விடக்கூடாது. எனவே அவர்கள் எதிர்காலம் என்பது அரசாங்கத்திற்கு முக்கியம். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, அரசாங்கம் இவ்வளவு தூரம் தெளிவா கஷ்டத்தை சொல்லியிருக்கு, சிரமத்தை சொல்லியிருக்கு. இதெல்லாம் அவங்க புரிந்தும் புரியாமல் இருக்கிறாங்களா, அறிந்தும் அறியாமல் இருக்கிறாங்களா, ஒண்ணுமே தெரியல. அதனால இதற்கு பின்னணி பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும் ஆசிரியர்களுக்கு விரும்பிய ஊருக்கு பணியிட மாற்றம் செய்து தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து பணிக்கு திரும்பிய ஆசிரியர்கள் கோரியபடி பணியிட மாறுதல் தொடங்கியுள்ளது. ஓய்வூதிய திட்டம், சம்பள முரண்பாடு ஆகியவை தொடர்பாக உள்ள பிரச்சனைகளை தீர்க்க கோரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று அவர்களது போராட்டம் 7வது நாளை எட்டியுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கும் வரை எந்தவித பாதிப்பையும் எதிர்கொள்ள தயார் என்றும் ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆசிரியர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படும் என்றும், அதன்படி உடனடியாக பணிக்கு திரும்புவவர்களுக்கு அவர்கள் விரும்பும் ஊருக்கு பணியிட மாற்றம் செய்து தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பணிக்கு திரும்பிய ஆசிரியர்கள் கோரியபடி பணியிட மாறுதல் தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 2வது பொருளாதார மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோவின் கண்ணாடி ஆலையின் அழகு திறப்பு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருப்பதாகவும், இதனால் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு பெரும் வேலைவாய்ப்பு காத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாகவும்
தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலத்தில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் பீடுநடை போடுகிறது என்பதை இந்த அறிக்கையில் உறுதி செய்கின்றன. தொழில் வளர்ச்சியை மேலும் செம்மைப்படுத்தும் வகையிலும் அதிக தொழில் முதலீட்டை ஈர்க்கும் வண்ணம் தொழில் மயமாக்குதல், வேலைவாய்ப்பை அதிகரித்தல், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலுடன் இணைந்த நிலைத்த நீண்டகால முன்னேற்றம் ஆகியவற்றின் அடைவதற்கு மாநிலத்தில் முதல் முறையாக உலக முதலீட்டாளர் மாநாடு 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதியில் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் சென்னையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டார்கள். சிபிஎஸ்இ திட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் 7வது நாளாக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 7வது ஊதியக்குழுவின் 21 மாத நிலுவைத் தொகையை வழங்குதல், சிபிஎஸ்இ திட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் தொடர்பாக தமிழக அரசுடன் சுமூகமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தலைமை செயலக பணியாளர் சங்கமும், தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கமும் மற்றும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கம், அனைத்து துறை அரசு ஊழியர் சங்கம் என அனைவரும் ஜாக்டோஜியோவிற்கு ஆதரவாக தொடர் போராட்டங்களில் களமிறங்கியுள்ளனர். தலைமைச் செயலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மாலை சங்க செயற்குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். எதுவோ நாம் எல்லாம் எதற்காக போராடுகின்றோம்? நாம் உழைத்த உழைப்பிற்கு ஊதியம் தான். இதை விடுத்து காலம் காலமாக நம்மை கட்டி போடுவதையே வாடிக்கையாக வைத்திருந்தால் அதை ஒரு காலம் தலைமைச் செயலக சங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் முன்பு இன்று 7வது நாளாக ஜாக்டோஜியோ அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல போராட்டங்களை நடத்தியும் தங்களை அழைத்து பேசாத தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சம்பள உயர்வுக்கான போராட்டம் கிடையாது, உரிமைக்கான போராட்டம். நிறைய டைம் ஒரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் எல்லாத்தையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே ஒழிய டீச்சர்ஸோட உண்மையான போராட்டம் என்னன்றதே காமிக்கவே கிடையாது. சிபிஎஸ் அது மட்டும் கிடையாது, எல்லாமே ப்ரைவேட்டிசம் கொண்டு வரதுக்கு தான் பார்க்குறாங்க. ஓரளவு படிக்கிற குழந்தைங்களும் மற்ற ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ ஒன்றொன்னா உரிமையெல்லாம் இழந்துட்டே வர்றதுனால இது மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் நாங்கள் கேட்குறது தான் மெயின். நாங்கள் அனைவரும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒன்றுபட்டு நின்றோமே ஆனால் எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதை பேசி தீர்க்க முடியுமே தவிர்த்து அடக்குமுறையின் மூலமாக எங்கள் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்குவதை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் அதை விரும்பவில்லை. எங்களுடைய மாணவர்களுடைய கல்வியும் அவங்களுடைய பற்றிய அக்கறையும் எங்களுக்கு நிறையவே. சாலை மறியல் போராட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் அப்பகுதியில் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட ஜாக்டோஜியோ அமைப்பினரை கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி முதல் ஜாக்டோஜியோ அமைப்பினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜியோ அமைப்பினர் இன்று 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜாக்டோஜியோ போராட்டம் காரணமாக ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 90% ஆசிரியர்கள் வராததால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததால் மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனிடையே ஒரு சில பள்ளிகளில் மாணவர்களே பாடங்களை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூரில் பள்ளிக்கு வராத 4457 ஆசிரியர்களுக்கு மாவட்ட பள்ளி கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கடந்த 25ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஜாக்டோஜியோ ஊழியர்கள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை என்பதால் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர் பேசிய ஜாக்டோஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார், கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். குடியரசு தினத்து அன்று ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் சிறைச்சாலையிலே கொண்டு போய் வைத்தது என்பது கடந்த கால வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம். எங்களுடைய கோரிக்கை என்பது நிதி சார்ந்த கோரிக்கை அல்ல. தமிழக அரசு உடனடியாக ஜாக்டோஜியோ தலைவர்கள் அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான
அந்த முகாந்திரத்தை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு புதிய ஆட்களை நியமிப்பது, சஸ்பெண்ட் பண்றது, 17B கொடுக்கிறது, இந்த மாதிரி அடக்குமுறைகளுக்கெல்லாம் டாக்டர் ஜியை ஒருபோதும் அஞ்சாது போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த முயன்ற டாக்டர் ஜியோ அமைப்பினர் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் அரசு ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். நிர்வாகிகள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனக்கு 12 லட்சம் பேர் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அரசு அழைத்து பேச வேண்டும். 9 அம்ச கோரிக்கைகளை மிக விரைவாக அழைத்து பேசினால் ஒழிய இதற்கு தீர்வாகுமே தவிர இதை விட்டு அடக்குமுறையை கையாள்வது, டிஸ்மிஸ் செய்வது, இரவு நேரத்திலே கைது செய்வது, இதை தடுக்க வேண்டும். முதலமைச்சர் அழைக்க பேச வேண்டும், கௌரவத்தை பார்க்க வேண்டாம் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் டாக்டர் ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு சென்னை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாக்டர் ஜியோ அமைப்பினர் ஈரோடு தாலுகா மற்றும் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. டாக்டர் ஜியோ வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு துறையில் ஆட்குறைப்பு செய்யும் அரசாணை எண் 56 ரத்து செய்தல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து டாக்டர் ஜியோ அமைப்பினர் கடந்த ஒரு வார காலமாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவ மாணவிகளும் பள்ளி மாணவ மாணவிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி வஉசி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை ரவுடிகளைப் போல் மிரட்டி கைது செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் டாக்டர் ஜியோ என்ற பேரமைப்பில் இருந்து பல கட்டமான இயக்கங்களை தங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கமோ அவர்களை ஒரு ரவுடியை கையாளுவது போல வீட்டில் சென்று நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்வதும் அவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்துவதும் போன்ற விதமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதனை கண்டித்து இந்திய மாணவ சங்கம் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாணவர்களாகிய நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். அந்த டாக்டர் ஜியோ நிர்வாகிகளை அழைத்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் மாணவர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக குறையும். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதிய ஆசிரியர் நியமனத்தை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டமானது எங்களுடைய வாழ்வாதார போராட்டம், எங்களுடைய வாழ்வாதார போராட்டம் அல்ல, இன்னும் வருங்கால சந்ததியின் வாழ்வாதார போராட்டம். நாங்கள் எதுவும் கேட்கல. எங்களுடைய ஏற்கனவே இருக்கிற இந்த ஜிபிஎஃப் பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் எங்களுக்கு அமல்படுத்துமாறு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மொழியே நாங்கள் இவர் முதல்வர் சொல்வது போல நாங்கள் அதிகமாக ஊதியமோ வேற எதுவும் நாங்கள் கேட்கவில்லை. 10 லட்சம் உறுப்பினர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த தமிழக அரசானது கண்டிப்பாக எங்களுடைய டாக்டர் ஜியோ பொறுப்பாளர்களை அழைத்து பேச வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் அரசாணை 56 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து செங்குன்றம், தஞ்சை, திருவாரூர், தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்துவோர் தலைமையில் செயல்படும் சங்கங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டுமென தமிழ்நாடு ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய தாஸ், அரசு பணியில் இல்லாதவர்கள்தான் ஜாக்டோ ஜியோ அமைப்பை தலைமை தாங்கி நடத்துவதாக குற்றம் சாட்டினர். மேலும் முழுநேர அரசியல்வாதிகளான முன்னாள் எம்எல்ஏ மீனாட்சி சுந்தரம், முத்துசாமி, மாயவன் போன்றோர் அரசு பணியில் இருக்கும் அப்பாவி ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த தூண்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்துவோர் தலைமையில் செயல்படும் சங்கங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜாக்டோ ஜியோ நம்ம ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு தவறான தகவல்களை பரப்புகின்றனர். போராட்டத்தை தூண்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் சிலர் செயல்படுகின்றனர். காரணம் அரசு பணியில் இல்லாதவங்க, குறிப்பா அவங்க அந்த ஜாக்டோ ஜியோனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் மீனாட்சி சுந்தரம், மாயவன், முத்துசாமி, இப்படி டஜன் கணக்குல அரசு வேலையிலே இல்லாதவங்க அரசு பணிக்கு போகாதீங்க, வேலை நிறுத்தம் செய்யுங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் அரசு பள்ளி மாணவர்கள் நலனுக்கு எதிராகவும் தூண்டி விடுறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள், மாணவர்கள். அந்த ஐயா மீனாட்சி சுந்தரம், மாயவன், முத்துசாமி இவங்க எல்லாமே அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. பொதுச்சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகின்றது. கடந்த 1998ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கள்ளச்சாராய விற்பனைக்கு எதிரான போராட்டத்தில் கல்வீசி தாக்கியதில் அரசு பேருந்து, காவல்துறை வாகனம் சேதமடைந்தது. இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததை அடுத்து பாலகிருஷ்ண ரெட்டி அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தனக்கு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனையை ரத்து செய்ய கோரி கடந்த 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இதனையடுத்து பாலகிருஷ்ண ரெட்டியின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகின்றது. மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசம், வாரணாசி மற்றும் ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தில் உள்ள தொகுதி என 2 தொகுதிகளில் பிரதமர் போட்டியிடப் போகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 17வது மக்களவைத் தேர்தல் பொதுத் தேர்தலை வரும் ஏப்ரல், மே மாதங்கள் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலில் வாரணாசியில் பிரதமர் மோடி போட்டியிட்ட போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளில் 73 தொகுதிகளில் பாஜக அபார வெற்றி பெற்றது. அதேபோல் வதோதராவில் போட்டியிட்ட மோடி வென்றதோடு குஜராத் மாநிலத்தின் மொத்தம் 26 மக்களவை தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியது. இதேபோல் அதிசயம் இந்த முறை நடைபெறும் என பாஜக நம்பிக்கையுடன் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றது. இந்நிலையில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி தொகுதி மற்றும் ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தில் உள்ள தொகுதி என 2 தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் பொதுமக்களிடம் அடி வாங்குவார்கள் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் அரசியல் தலைவர்களை பொதுமக்களுக்கு பிடிக்கும் என்று கூறினார். ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அதே பொதுமக்களிடம் அரசியல் தலைவர்கள் அடி வாங்குவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். தான் வாக்குறுதி மட்டுமே கொடுக்கும் அரசியல்வாதி அல்ல எனவும் அதை 100% நிறைவேற்றுபவன் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். தொடர்ந்து பாஜக தலைமைக்கு எதிராகவும் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் சமீப காலமாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. சமயபுரம் அருகே பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சுவற்றில் துளையிட்டு 5 கிலோ தங்கம் மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளை செயல்பட்டு வருகின்றது. வழக்கம்போல் வங்கி பணியை முடித்துவிட்டு கடந்த 25ஆம் தேதி வங்கியை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இன்று காலை வங்கி ஊழியர்கள் வங்கியின் பூட்டை திறந்து உள்ளே சென்றுள்ளனர். அங்கு லாக்கர் பகுதியில் உள்ள சுவற்றில் துளையிடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் மற்றும் டிஏஜி லலிதா லட்சுமி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை கொண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் 5 லாக்கர்கள் உடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றில் சுமார் 5 கிலோ எடையுள்ள தங்க நகைகள், ரொக்க பணம் மற்றும் ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது.
கொள்ளைக்கு பயன்படுத்திய கேஸ் வெல்டிங் மிஷின் மற்றும் முகமூடிகளை கொள்ளையர்கள் அங்கேயே விட்டு சென்றுள்ளனர். இப்போ வரைக்கும் 2 கஸ்டமர் மட்டும் வந்திருக்காங்க. 3க்கு இப்போ வரணும். அவங்க 5க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ இருக்கு, அப்புறம் முடிவில் வர முடியும். இது சுமாராக சொல்ல முடியும், சில லட்சம் இருக்கும் இப்போ. ஆனால் 5க்கு வந்துட்டு அப்புறம் என்ன வச்சுருந்தாங்க அப்புறம் தெரியும் நமக்கு. ஈவினிங் வரைக்கும் டைம் வேணும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு, பக்கத்தில் ஒரு வங்கி இருக்கு. அந்த வங்கிக்கு நடுவில் ஒரு பவுண்டரி வால் இருக்கு. பவுண்டரி வால்க்கு அது உள்ளே போய் சிலிண்டர் இது சுவர் ஒடிச்சு அப்புறம் உள்ளே போயிருக்காங்க. கேஸ் கட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோங்க. ஸ்பெஷல் டீம் எல்லாம் போட்டிருக்கோம். வில் டெஃபினெட்லி செக்யூர் தி அக்யூஸ்ட். இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்க வேலையே. இப்பதான் அசஸ்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஸ்பெஷல் டீம் ஃபார்மேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். வில் டெஃபினெட்லி செக்யூர் தி அக்யூஸ்ட். கண்டிப்பா எல்லாரும் கோஆர்டினேட்டடா வேலை செய்வாங்க. எல்லாமே இதுதான், எல்லா டீமும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை டார்கெட் பண்ணி வேலையை முடிப்பாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னரும் திருத்தம் செய்வதற்கான அவகாசம் வழங்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி காணொலி மூலம் தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்புதல் பெறப்பட்டு 100% வாக்கு செலுத்தியதற்கான ஒப்புகை சீட்டு வழங்கும் முறை கடைபிடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னர் 1 மாத காலத்திற்குள் புதிய வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என்றும் கூறினார். 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது குறித்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஓசூர் தொகுதி காலியானது குறித்து ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஐஜி பொன் மாணிக்கவேல் நீட்டிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த சிலை கொள்ளை குறித்து தீவிரமாக விசாரணை செய்து வந்த பொன் மாணிக்கவேலை அவர் ஓய்வு பெறும் நேரத்தில் பணியில் நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக 66 காவல்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இதில் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன் மாணிக்கவேல் அதிகாரியாக செயல்படுவதை தடுக்க முடியாது என்றும் அவர் பதவியில் நீடிக்க எந்த தடையும் இல்லை என அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டது ஏன் என்று தமிழக அரசுக்கும் நீதிபதிகள் விளக்கம் கேட்டுள்ளனர். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் நாளையும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆஜராக மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாளை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தது. இதுகுறித்து செய்தியாளர் பேசிய சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன், கோடநாடு சம்பவத்தையும் ஜெயலலிதா மரணத்தையும் தொடர்புபடுத்தி பேசி வரும் மு.க. ஸ்டாலினையும் கனிமொழியையும் ஆறுமுகசாமி ஆணையம் விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ஆணையத்தின் விசாரணையில் தற்போது பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், நாளை OPS ஆஜரானால் சசிகலா குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்போம் என தெரிவித்தார். இந்நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக நாளை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஆஜராக அவருக்கு ஆறுமுகசாமி ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. OPS விசாரிப்பது ஒரு முடியாத ஒரு தருணமாக இருக்கிறது. ஆகவே நான் 5ஆம் தேதி வாய்தா போடுறேன்னு சொல்லி தேதியை ஒத்தி வச்சிருக்காங்க. இதற்கு முன்பாகவே அப்போலோ தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் அதையும் விவாதிக்கப்பட்டது. எல்லாம் முடிவடைஞ்சு 5/2/2019 செவ்வாய்க்கிழமை திரு OPS அவருடைய விசாரணைக்காக போடப்பட்டிருக்கிறது. வரும் 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நானோ கார் விற்பனை நிறுத்தம் செய்யப்படும் என டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2009ஆம் ஆண்டு டாடா குழுமம் சார்பில் நானோ கார் அறிமுகம் செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளாக விற்பனையாக வரும் டாடா நானோ விரைவில் தனது விற்பனையை நிறுத்திக் கொள்ள இருப்பதாக நானோ ரசிகர்கள் வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. கார்களில் வழங்க வேண்டிய பாதுகாப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு உத்தரவுகளுக்கு பெரும் முதலீடு தேவைப்படும் என்பதால் இந்த முடிவினை டாடா மோட்டார்ஸ் எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் அறிமுகமான சமயத்தில் நானோ கார் 1 லட்சம் ரூபாய்க்கு அறிமுகமாகி உலகின் விலை குறைந்த கார் எனும் பெயரை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. குண்டூர் அருகே பள்ளி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே இன்று காலை தனியார் பள்ளி பேருந்து ஒன்று மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது.
மந்தவாடி அருகே உள்ள ஒரு பாலத்தை கடக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். இவர்கள் 2 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவர்களை அப்பகுதியினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.